Hi my dear friends and cuties, welcome to Craft with Nidhi. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபெதர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்க்கை இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாஸ்கில் வந்து ஒரு கம்பி இருக்கும் இல்லைங்களா, அந்த கம்பியும் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பிரிச்சுட்டு இதில் வந்து 2 ஃபெதர் பண்ணலாம், இல்லைன்னா 4 சின்ன பெருசாக வேணுன்னா 2 பண்ணிக்கலாம், சின்னதாக வேணுன்னா 4 பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு இந்த கம்பியை இதில் ஒட்டிடலாம். மடித்து விட்டுட்டு நம்ம ஃபெதர் ஷேப்க்கு கட் பண்ணிவிட்டு, அதாவது மெலிசாக கட் பண்ணோன்னா நம்மளோட ஃபெதர் ரெடி ஆகிடும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம நிறைய கிராஃப்டில் யூஸ் பண்ணலாம். பென்சில் டெக்கரேஷன், பென் டெக்கரேஷன், அதேமாதிரி வால் ஹேங்கு, கிராஃப்ட், இதேமாதிரி நிறையா இதுக்கு வந்து நம்ம ஃபெதர்ஸ் வச்சு கிராஃப்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துட்டுருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் அதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஃபெதர்ஸ் கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ப்ளூ கலர் ஃபெதர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கலர்ஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ரிமைனிங் வந்து ஒயிட் கலரில் சேம் ப்ராசஸில் நம்ம ஒரு ஃபெதர் ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த எல்லா கலரை விட ஒயிட் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது ஒயிட் கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒயிட் கலர் இருக்கிற ஃபெதர்ஸ்லேயே. இப்போ நம்ம கலர்ஸ் வேணும்னா இந்த ஒயிட் கலர் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இதேமாதிரி ஸ்கட்சில் கலர் கொடுத்துட்டு இதே மாதிரி ஏதாச்சும் நான் வந்து வச்சு நீங்கள் துணி இல்லைன்னா வந்து கவர், அதாவது பிளாஸ்டிக் கவர் வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக இப்போ டால் பின்னாடி இந்த விங்ஸு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதேமாதிரி நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.